முன்ன மாதிரி மறுபடியும் ஏதாவது பெருசா செஞ்சு வச்சிருக்கியா? சொல்லுடி, எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் காவியா, நீ சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு சொல்லுடி. ஐயோ, அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. இல்ல உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? தெரியல. எங்க சம்பந்தி வரல? இல்ல சம்மந்தி, நீங்க அவசரமா வர சொன்னதுனால நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். சரி, பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, பேசலாம். இந்திரா, அம்மாவை திடீர்னு வர சொல்லிருக்காங்கன்னா பிரச்சனைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையேக்கா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல பொண்ணுங்களை கட்டி கொடுத்திருக்கோம். அப்ப எங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல் சம்மந்தி அம்மா? கடவுள் அருளால எல்லாரும் நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு ஊர்ல வயலு தோட்டம்னு இருந்துட்டா எப்படி? அடிக்கடி இங்க வந்து பார்த்தா தானே உங்களோட பொறுப்பு என்னங்கிறது தெரியும். என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சம்மந்தி, என்ன விஷயம்னு உடைச்சு சொல்லிடுங்க. நாங்க கிராமத்தாளுங்க, எனக்கு அவ்வளவா தெரியாது. போதும், சும்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க. கிராமத்து ஆளுங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் நல்லா தெரியுமே. சம்மந்தி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையாவே புரியலங்க. அக்கா, அவங்களுக்கு நீ உன் வாயால தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நீயே சொல்லிடுக்கா. சரி, நான் தெளிவாவே சொல்றேன். உங்க பொண்ண வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? ஐயோ சம்மந்தி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? ஏதோ சின்ன பசங்க தெரியாம தப்பு பண்ணிருப்பாங்க. நீங்க தான் அவங்கள மன்னிக்கணும். என்ன கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியல சம்மந்தி. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க சம்மந்தி. என்ன புரியாமையே பேசிட்டு இருக்கீங்க? என்னடி என்ன சம்மந்தி, என்ன செஞ்சிருந்தாலும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. காவியாவுக்கு 5 மாசம் ஆச்சு. நீங்க அவளை பார்க்க கூட இங்க வரதில்ல. சீமந்தம் பண்ணணும், நாள் குறிக்கணும், சீமந்தம் முடிச்சு உங்க வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போகணும். இப்படி எந்த பொறுப்புமே இல்லாம இருக்கீங்க. அதை விட்டுட்டு வேற ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, இன்னும் ஒரு மண்டலத்துக்கு உன் மாங்கல்யத்துக்கு கண்டம் இருக்கு. உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்போ கௌதம்க்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அப்படித்தானே அந்த அம்மா சொன்னாங்க. கழுத்துல இருந்து தாலி கழண்டு விழுந்தப்பவே அபசக்கணும்னு அம்மாலாம் சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி அந்த அம்மா வேற விதிய மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அக்கா கிட்ட கேட்கலான்னு வந்தா அம்மா வேற இங்க வந்திருக்காங்க. நல்ல வேளை அத்தை அம்மா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லல. பேசாம பேசாம அத்தை கிட்டயும் அம்மா கிட்டயும் இதை பத்தி பேசிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னதான் திட்டுவாங்க.
நான் எவ்வளவு சென்டிமெண்டா இருப்பேன் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. ஆனா கௌதம் கௌதம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. கடவுளே, என் கௌதம்க்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். இந்திரா, கௌதம் வந்துட்டியா? என்னாச்சு? நான் வந்துட்டேன். கீழே உங்க அம்மா வந்திருக்காங்க போல. இப்பதான் பார்த்தேன். நீ பாத்தியா? ஆம் ஆம் பார்த்தேன் கௌதம். பார்த்துட்டு தான் ரூமுக்கு வந்தேன். கௌதம், நீ எப்படி வந்த? நீ கார்ல வந்தியா இல்ல 2 வீலர்ல வந்தியா? கார்ல தான் வந்தேன். ஏன் எது கேக்குற? ஓகே, கார்ல வந்தா சீட் பெல்ட் போடாம வராத. எல்லாரையும் வச்சு பேசுறதுனங்க நல்லது. அதான். என்னப்பா என்னாச்சு? உங்க அம்மா தாண்டா எல்லாரையும் வர சொல்லிருக்கா. வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? ஜோசியரே, எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க பாருங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் மருமக காவியா மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. எங்க குடும்ப வழக்கப்படி 5வது மாசம் சீமந்தம் நடத்திடுவோம். ஜோசியரே, அதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஆமாமா, நல்லா பாருங்க. அப்படியே இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் இந்த லீவு நாள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா எங்க சொந்தக்காரங்களாம் வெளியூர்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்டபத்துல நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவங்களுக்கு லீவா இருந்தா வந்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்கும்ல. என்ன ஜெயா? ஆமாங்க, எல்லாரும் வரணுங்கிறது முக்கியம்தான். ஆனா காவியா கதிர் 2 பேரோட நட்சத்திரம் படியும் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு நல்ல நாளா இருக்கணும்ல. அது முக்கியம் தானே? கரெக்ட் ஜெயா. ஜோசியரே, நீங்க இவங்க சொல்ற மாதிரியே பண்ணிருங்க. அத பேஷா பாத்துடலாமா? இதோ பாத்துறேன். அந்த அண்ணக்காவடி குடும்பத்துக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா? இந்த அம்மாக்காரியும் பொண்ணையும் இனிமே நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது போலயே. ஏங்க, நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீங்க வேற இன்னும் ஏத்தி விடாதீங்க. ஜோசியரே, நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அது சரிடா. கிட்டா விசேஷத்துக்கு தான் நீங்க 2 பேரும் வருவீங்க போல இருக்கு. ஏமா, உன் புருஷனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறது இல்ல? அவன் பாரு வேலை வேலை அலைஞ்சிட்டு இருக்கான். கண்டிச்சா மட்டும் கேட்கவா போனாரு? போதும் போதும், எல்லாரும் அமைதியா இருங்க. ஜோசியரே, நீங்க பாருங்க. 6ஆம் மாசத்துல சீமந்தம் செய்வீங்களா? அது 6ஆம் மாசம்லாம் பண்றது. ஐயோ, அது எப்படிங்க முடியும்? ரெட்டப்பட மாசத்துல சீமந்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சம்பந்தியம்மா, உங்களுக்கு எப்படி? எங்க வீட்லயும் ரெட்டப்பட மாசத்துல எல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? ஆனா 1 வாரம் தானே இருக்கு. ஏன் ஜெயா, அவர் தான் சொல்றாரு, அன்னைக்கே வச்சுக்குவோம் ஜெயா, பாத்துக்கலாம் விடு. கனடா கதிர், நீ என்ன சொல்ற? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மா, எனக்கு என்னமா, எனக்கு என்னைக்கு இருந்தாலும் ஓகே தான். சரிங்க ஜோசியரே, அன்னைக்கே பாத்துடலாம். நல்ல நேரத்தையும் பார்த்து குறிச்சு கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஆனா அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல திதி மாறுது. அதனால சீக்கிரமே முடிச்சு பொண்ணு சீக்கிரம் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரிங்க ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். நீங்க நல்ல நேரத்தை மட்டும் பாத்துருங்க. சரிங்கம்மா, கவனமா பார்த்து நேரம் குறிச்சு கொடுக்கறேன்.